ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே சரணடைந்த 8 பேருக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி ஆட்காடு சுரேஷின் தம்பி பாலா, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ் உள்ளிட்ட 8 பேர் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு சரணடைந்தனர். அதனைத் தொடர்ந்து ஆட்காடு சுரேஷின் தம்பி பாலாவிடம் மேற்கொண்ட விசாரணையில் அண்ணன் ஆட்காடு சுரேஷின் பிறந்தநாள் அல்லது நினைவு நாளுக்குள் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக கூறியுள்ளார். ஜெயபால் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் தனக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் அதனால் தன்னை கொல்வதற்கு முன்னர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாகவும் கூறிய அவர் திட்டமிட்டபடி அண்ணனின் பிறந்த நாளில் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். கொலையாளிகளிடம் வாக்குமூலம் பெற்ற பின் அவர்கள் எழும்பூர் நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது கொலைக்கான காரணம் பெண்புலம் என்று முழு தகவலையும் நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய அறிவுறுத்திய நீதிபதி 8 பேரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து அவர்கள் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர்.